வெல்கம் டு ரெசிபி ஹேக்கர். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வில்லேஜ் ஸ்டைலில் எவ்வளோ சீக்கிரமாக எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு செஞ்சால். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, 1/2 கிலோ மீன் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் சீரகம் போட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்புத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, புளித்தண்ணி, எண்ணெய். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி எடுத்துக்கோங்க. மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடிச்சோடனே நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சு வதக்குங்க, இல்லைனா கருகி போயிடும். மீன் குழம்புக்கு வெந்தயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டால் நல்லாவும் இருக்கும். நான் இதில் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வெங்காயத்தோடு இருக்க சாறு இதில் ஆட் ஆகும்னு. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ண வேணாம். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் அடிக்காது குழம்புல. கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் குழம்பு தூளும் சில்லி பவுடரும் நான் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி புளி கொஞ்சம் போட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை ஊற வச்சுக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வரும்போது நம்ம 4 பூண்டு நல்லா இடித்து போட்டோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு பாதியாக சுண்டிருச்சு. இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் மீன் குழம்புல ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அதுக்கப்புறம் மீனும் ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஒரு இதுவாக நம்ம போடணும் பொறுமையாக. அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம நெருப்பை கம்மியாக வச்சு தான் நம்ம கொதிக்க விடணும். ஆனால் மீன் கரைஞ்சிரும் குழம்புல.
உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது குழம்பு நல்லா சுண்டிருச்சு, அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம்.